ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னாக்கா, துபாய் இப்ப ரொம்ப கலக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, குனாஃபா சாக்லேட், அதுக்கப்புறம் குனாஃபா கிரீமி கேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப ரொம்பவே சூப்பரா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து குனாஃபா கிரீம் கேக் தான் செய்றேன். ஸோ இந்த குனாஃபா கிரீம் கேக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். செய்யறதும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸி தான். குனாஃபா கிரீம் கேக் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க முட்டை பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சைஸ் முட்டை. ஸோ அதனால 5 எடுத்திருக்கேன். நீங்க எடுத்திருக்கிறது வந்து பெரிய சைஸா இருந்துச்சு அப்படின்னா 4 சேர்த்தாலே போதும். கரெக்ட்டா இருக்கும். ஸோ இத வந்து ஒரு மிக்ஸிங் பவுல்ல வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்க்கிறேன். 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் எடுக்கல. 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகரை இதுல போட்டுட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். இந்த எக் வந்து நல்லா ஃப்ளஃபியா ஆகுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து 1/4 கப் வந்து குக்கிங் ஆயில் தான் சேர்க்கிறேன். குக்கிங் ஆயில் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1/4 கப் பால் தான் எடுத்திருக்கேன். பாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். 1 கப் மைதா, 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் போட்டு நல்லா சலிச்சுக்கலாம். எப்போதுமே கேக் செய்யும் போது இந்த மாதிரி மைதா வந்து சலிச்சுட்டு செய்யுங்க. அப்பதான் கேக் நல்லா வரும். ஸோ இப்போ இந்த சலிச்ச மைதா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம எக் பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கேக் பேட்டர்லயே பாத்தீங்கன்னா நான் வந்து 2 கேக் செய்ய போறேன். ஸோ அதனாலதான் நான் வந்து 1 கப் மைதா சேர்த்திருக்கேன். ஸோ பாதி கேக் பேட்டரை எடுத்து வச்சுட்டு பாதி கேக் பேட்டர்ல மட்டும் நான் 1/4 கப் வந்து கோகோ பவுடர் தான் சேர்த்திருக்கேன். ஸோ கோகோ பவுடரை வந்து நம்ம சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா சலிச்சதுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எந்த ட்ரேல வந்து கேக் செய்ய போறோமோ அதுல பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் வந்து நல்லா தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை அதுல ஊத்தி நல்லா தட்டி விட்டதுக்கு அப்புறம் 180 டிகிரில வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம வந்து குனாஃபா சேமியா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இதுல வந்து குனாஃபா சேமியா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த குனாஃபா சேமியாவோட கலர் பாத்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா கிறிஸ்பியா இருந்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு பதிலா நீங்க வந்து அந்த சின்ன சேமியா கூடயே இருக்கும், இந்த பாம்பே சேமியா அப்படின்னு சொல்லிட்டு விற்கும், அது கூடயே நீங்க செய்யலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து இந்த பிஸ்தா கிரீம் தான் நான் சேர்க்கிறேன். ஸோ 3ல இருந்து 4 ஸ்பூன் கிட்ட நல்லா தாராளமா பிஸ்தா கிரீம் சேர்த்துக்கோங்க. பிஸ்தா கிரீம் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நான் ஒயிட் சாக்லேட் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் மில்க் மேடு சேர்த்துக்கலாம். மில்க் மேடு உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியா தான் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. கேக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து ஆரம் வச்சுட்டேன். இதுல உள்ள பட்டர் பேப்பரை மட்டும் நம்ம தனியா எடுத்துடலாம். எவ்வளவு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்க. கேக்கு சூப்பரா வந்துச்சு. இப்போ இந்த கேக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கை வச்சு நான் ஹோல் மாதிரி போட்டுட்டு அதுல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பை ஊத்துறேன். சுகர் சிரப் எதுக்கு ஊத்துறோம் அப்படின்னாக்கா நல்லா கேக் வந்து ஜூஸியாவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த குனாஃபா சேமியா வந்து ஈவனா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப ஈவனா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்து நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊத்தணும். ஸோ நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல சாக்லேட்டா நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இப்ப இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை பாத்தீங்கன்னா இந்த குனாஃபா கேக் மேல நம்ம ஊத்திடலாம். ஸோ ஊத்திட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கவே கூடாது. வச்சோம் அப்படின்னா அந்த சாக்லேட் வந்து ட்ரை ஆயிடும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே தான் சாப்பிடணும். அதுக்கு மேல டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்தா கிரீம் வந்து நான் டிசைன் மாதிரி பண்ணிட்டு கிரஷ் பண்ண பிஸ்தாவும் நான் வந்து சேர்க்கிறேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான், குனாஃபா கேக்கு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்தும் பார்க்கலாம். பார்க்கும் போதே மவுத் வாட்டரிங்கா இருக்குது. பசங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா கிரீமியா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எடுக்கும் போது வந்து நீங்க மைக்ரோவன்ல வந்து ஹீட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த கேக்கு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.